விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல ஒரு 5, 6 கிரகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது முதல் 15 நாட்களுக்கு இருக்கும். சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனின்னு ஒரு 5 கிரகம் 5ஆம் இடத்துல ஒன்று கூடும். 5ஆம் இடத்துல வந்து சனி, ராகு ஒன்று கூடுனாலே பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்துடும்னு அடிக்கடி சொல்கிறேன். இன்னொரு முக்கிய நிகழ்வு இப்போது 8இல் மறைந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு ஃபஸ்ட்டு வாரத்துக்கு அப்புறம் முதல் வாரத்திற்கு பிறகு 20 நாட்கள் நீச்சம் என்கின்ற ஒரு 9ஆம் இடத்துல போய் நீச்சம் என்கின்ற நிலைமை அடைகிறாரு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டல்லான மாதம்னு தான் சொல்லுவேன். 5ம் பாதிப்பு, 9ம் பாதிப்பு. 5, 9 நாளே அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டத்தினால எதுவும் செயல்பட முடியாத ஒரு சூழலில் இப்போ வந்துடுது பாருங்கள். 8ஆம் அதிபதி போய் 5ல் போய் நீச்சமாக இருக்கிறாரு. 11ஆம் இடத்தையே பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது மட்டும்தான் அவங்கள தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 5, 9 பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி ராசிநாதனும் பாதிக்கப்படக்கூடாது. நல்ல வேலையாக கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணுறார் பாருங்கள். என்ன ஒரு உன்னத அமைப்பை கொடுக்குறார். ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பை நல்ல தெளிவாக கொடுக்குறாரு மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். அப்போ இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு ராசியை குறிபார்த்ததுனால எதையும் அசைக்க முடியாத தன்மைகள் உண்டு. ஆனால் ஒன்று, மனசில் வர்ற எண்ணங்கள் குழப்பமாக இருக்கும். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலே இது தேவையா அது தேவையான்னு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில் இருப்பீங்க. எதுலேயும் ஒரு குழப்பம். அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் வந்துடும். வேலையை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அடுத்தவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் மாதத்தில் முதல் 15 நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். பிற்பகுதி 15 நாட்கள் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறாரு ஜீவனாதிபதியாகி. சொந்த வாழ்க்கையில் மாதம் முழுக்க குழப்பம் இருந்தால் கூட ஜீவனாதிபதி வந்து அப்படியே, அதாவது 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாகிறது வந்து எதையும் அப்படியே நிறுத்தக்கூடிய அமைப்பு, பணம் வரக்கூடிய அமைப்பு, தொழில் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புகள் வெகு தெளிவாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் பணத்தின் மூலமாக, தொழிலின் மூலமாக, வேலையின் மூலமாக எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அப்பா மூலமாக ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அப்பா ஏதாவது காசு பணம் சொத்துக்கத்து எழுதி வைக்கிறது, அப்பா கிட்ட வாங்கின சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என விருச்சிகராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்களுக்கு பிறகு அரசாங்கம், அரசு கான்ட்ராக்ட், அரசு அனுமதி, அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவு, தந்தையின் மூலமான அனுகூலம் போன்ற நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. முதல் 15 நாட்கள் மட்டும் சமாளிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வராது. சூரியனுடைய இருப்பின் மூலமாகவே எதையுமே வச்சு நல்லா சமாளிச்சிடலாம். இன்னொன்று, கவர்மெண்ட் வேலைக்காக ஒரு போட்டித் தேர்வுக்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய உச்சத்தினால ஒரு நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. ஆகவே பெரிய அளவில் சோதனை இருக்காதுங்க. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு பாதுகாப்பு கவசம் போல எதையும் நிலைநிறுத்தக்கூடிய நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிறைவான, அதே நேரத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம்.